ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, பழைய ஒதுக்கின ஜன்னல் கதவில் எப்படி தேன் பெட்டி ஒன்று செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃப்ரேம் வந்து என்ன சைஸில் செஞ்சுருக்கேன் அப்படின்ற இந்த சைஸ் ஃப்ரேம் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம தேன் பெட்டி இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம தேன் பெட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் கதவு 4 அடி இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ஜன்னல் கதவு லேசாக உடஞ்சிருக்கு கிளாஸ் எல்லாம். ஸோ நம்ம வந்து பழசு தான் எடுத்திருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சி துண்டு கொட்டி வச்சு இங்கே நான் அது கார்ட்போர்ட் துண்டு வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மேலே உள்ளது. இதை நம்ம பார்த்தா மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பாருங்கள். ஸோ திறந்து மூடுறதுக்கு வந்து இந்த சைடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பலகை தான் அடிச்சிருக்கேன், 1 இன்ச்சு பலகை. ஸோ அதுவும் வந்து திறந்து மூடுற மாதிரி தான் மேலே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சரணை 2 பிடிச்சிருக்கேன். தேன் பெட்டி வந்து கீழே நம்ம வந்து திறந்து தொடச்சி துப்புரவு பண்ணிக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது நம்ம வந்து செய்கிறதுக்கு என்ன மெஷின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கியூலர் ஷோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது, புதுசாக ஒன்று வாங்கணும் தேன் பெட்டி செய்கிறதுக்காக. ஸோ அதுதான் இதில் அன்பாக்சிங் வீடியோ வேணுன்னா கேளுங்க, ஃபுல் செட் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரைஸோடு சேர்த்து. ஓகே, ஸோ இது வந்து நம்ம மற்ற தேன் பெட்டிட்டு மூடி பண்ணி இன்னொரு தேன் பெட்டி இருக்குல்ல பெருசு. ஸோ அதோட மூடி நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த வேலை செய்கிறதுக்காக. இதில் ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரேம். நான் வந்து இப்போ ஒரு 5 ஃப்ரேம் செஞ்சு வச்சுருக்கேன், அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் பெரிய ஃப்ரேம் சைஸை பாருங்கள். ஸோ 18 இன்ச்சு ஃப்ரேம். இதை நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். போட்டோம்னா ஸோ ஒரு ஃப்ரேம், 2 ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரேம் வீட்டிலே செஞ்சுக்கிறேன்னா எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வாறு 4வது ஃப்ரேம். இது வந்து 5வது ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18 இன்ச்சு எடுத்துருக்கோம். இந்த மேலே உள்ள இந்த ரீப்பை பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, இதெல்லாமே 1 இன்ச்சு. ஸோ இந்த சைடில் உள்ள இந்த பட்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிட்ட வந்து ஒரு 4 மில்லி எடுத்திருக்கேன், அங்கிட்ட வந்து ஒரு 4 மில்லி இருக்கேன். ஸோ 1 இன்ச்சும் 8 மில்லியும். ஸோ என்ன 8 மில்லி வந்து ஒரு தேனி பூச்சி அங்கிட்ட க்ராஸ் ஆகிறது தேவையான ஸ்பேஸ். ஸோ அதான் நம்ம அது மாதிரி 4 இன்ச்சு 2 சைட்லையும் விட்டு 8 இன்ச்சு செட் பண்ணி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரேம் இப்படி தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஒரு மேலே கார்ட்போர்டு ஒன்று வச்சு மூடிடுவோம். ஸோ அப்போ வந்து தேனிக்கு வெளியே வரையில நம்ம மூடும்போது தேனி வந்து இந்த போகிறதுகள் வந்து நசுங்குப்படாது. ஸோ நசுங்குப்பட்டு செத்து போகாது. இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் ஒன்று நான் வந்து உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும். ஸோ பெயிண்ட் அடித்து கூறு அடிக்கிற வீடியோ எல்லாமே அடுத்த ஒரு 2 நாளில் இல்லாட்டி ஒரு 3 நாளில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிடுறேன் சேனலில். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஓகே, பாருங்கள், மேலெலாம் நான் வந்து கடதாசியில் தேய்ச்சி ஊற்றியெல்லாம் ஒதுக்கிட்டேன். இங்கிட்டலாம் இன்னும் அப்படியே ஊற்ற இருக்குது. இந்த வெள்ளையாக இருக்கலையே இதெல்லாம் பழைய கதவு சுட்டி ஊற்றியாக இருக்குது. இதை நம்ம மணல் கடதாசின்னு வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக துப்புரவு பண்ணிவிட்டு பெயிண்ட் ஒன்று அடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றில் கொண்டு வந்துடுறேன். அடுத்து கருப்பும் வெள்ளையும் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிளாஸ்க்கு எப்படியுமே கருப்பு தான் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் உள்ளுக்கு வந்து இருட்டாக இருக்கும். இருட்டாக இருந்தால் தான் தேனி வந்து உள்ளுக்கு அடைஞ்சிருக்கும். ஏன்னா 100% இருட்டு வந்து தேனிக்கு தேவை. ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரேம்டு சைட் பார். பாருங்கள், இதுதான் சைட் பாரோட சைஸ் இதான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு கொஞ்சம் கூட இருக்குது, 700 மில்லி மாதிரி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சும் 8 மில்லி இருக்குது. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா டொப் பாருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து சின்ன சைட் பாருக்கு, இது வந்து சின்ன தேனி பெட்டிக்கு யூஸ் பண்ணுது. டொப் பாருக்கு வந்து நம்ம வந்து இந்த அகலம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1/2 இன்ச்சு. ஓகே, ஸோ 1/2 இன்ச்சு தான் இந்த டொப் பார்லாம் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, இப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு பனியோட தேனி பெட்டியும் இப்போ நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து தேனி வந்து ராட்டு கட்டியிருக்கு, நமக்கு அது எத்தனை ஃப்ரேம் போட்டிருக்கோம் அப்படின்றதையும் காட்டிடுறேன். இதே மாதிரி தான் அதுவும் 4 அடி பெட்டி தான். ஸோ வாங்க அதையும் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த பெட்டி செய்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஐ மீன் ஃப்ரேம் செய்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டிடுறேன்.
மக்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய ஜன்னல் கதவை யூஸ் பண்ணி தான் இந்த பெட்டி நம்ம செஞ்சு வைக்கேன். 4 அடி நீட்டமாக இருக்குது, 18 இன்ச்சு உயரம் இருக்குது. சரியா ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக வரும். ஸோ தேனி வந்து இதில் ராட்டு கட்ட தொட்டின பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். நான் அது உங்களுக்கு ராட்டு கட்டின பிறகு அது ஒரு செப்பரேட் வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ போயிட்டு நம்ம நேரத்தோடு அடிச்சு 4 அடி தேனி பெட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதை இப்படியே போய் பார்த்துட்டு சின்ன தேனி பெட்டி ஒன்று இருக்குது, அதையும் பெட்டியை பெட்டி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு வந்து ஃப்ரேம் செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கலுங்க. ஸோ ஓகே மக்கள், இப்போ நம்ம அப்படியே நம்ம பணிய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோழி இங்கிட்டு வராமல் இருக்குது, போட்டிருக்குது ஓலா துண்டு. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லாபா வந்து சேர்க்குறதுக்காக நம்ம வச்சுருக்க பின் இருக்குது. ஸோ இந்த பின்னில் நிறைய வந்து லாபம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ கட்டாயின்னு ஒரு 2-3 நாள் எடுத்து போட்டுருவேன். இதுக்கு நான் வந்து ஒரு கூடு ஒன்று அடிக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத ஈஸியான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ வாங்க போயிட்டு நம்ம பெரிய தேனி பெட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ இப்படியே நம்ம வரும்போது இங்கே நம்ம ஆட்டுப்பட்டி இருக்குது, ஆடு எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. அதை நான் உங்களுக்கு கிட்ட கூட்டு போய் காட்டுறேன். ஓகே, வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தோம்னா நம்மளோட கோழி கூடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடைக்கோழி இருக்குது. இன்னொரு 2-3 நாள் குஞ்சு பொரிச்சிடும். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட குஞ்சு கோழி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் 8 குஞ்சு இருக்குது இன்றைக்கி. அதுக்கு காலைல சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ தாய் கோழி வெளியே எடுத்து விட்டேன். நீங்கள் பாருங்கள் நம்மளோட கடக்கநாத் சேவல் இங்கே வந்து நிற்கிது. பாருங்க நல்லா பெருசாக இருக்குது இப்போ முன்னே இருக்கிறத விட. ஏன்னா வெளிமேய்ச்சல் விட்ருக்கேன் நான், பாருங்கள். ஓகே மக்களே, ஸோ அப்படியே நம்ம இங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட மற்ற குஞ்சு கோழி எல்லாம் இந்த கூட அப்படில் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய குஞ்சு. இதில் நம்ம 4 குஞ்சு விற்றுருக்கோம் இந்த முறை கோழி சாப்பாடு வாங்குறதுக்காக. விற்ற பிறகு மிச்சம் இருக்க 8 குஞ்சு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பிராம குஞ்சு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அதை வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் சரியா. இப்போ நம்ம போய்ட்டு அப்படியே தேனி பெட்டியில் உள்ள பார்த்துக்கிறோம். அப்படி எல்லாமே வரும்போது இதுக்கெல்லாம் எடுத்து காட்டுறேன். வாங்க அப்படியே நம்ம வந்து தேனி பெட்டிக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுப்பட்டி, நாட்டாடுப்பட்டி. இதில் வந்து நாட்டாடு கிடா ஒன்று இருக்கும். இவரம் படுத்துருக்கு பலகை மேலே. அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட மற்ற ஃபேன்சி ஆட்டுப்பட்டி மேலே இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு. இப்படியே ஆட்டுப்பட்டி பின்னுக்கு அப்படி நம்ம வந்தோம்னா நம்மளோட தேனி பெட்டி 2 இருக்குது. இன்றைக்கி வந்து பெரிய தேனி பெட்டி இருக்குது. நீ பாருங்கள் தேனியெல்லாம் வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு பெட்டியை திறந்து காட்டுறேன். பாருங்கள் அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட அடுத்து சின்ன தேனி பெட்டி இருக்குது. ஸோ ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம பெட்டியை திறந்து பார்க்கலாம். பெட்டி திறக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல தகரத்தை ஒதுக்கணும். ஸோ ஒதுக்கி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டைலை மெதுவாக ஒதுக்கிறோம். கைக்கு க்ளவ் அது ஒன்றும் போட்டுல கடிக்கும் தெரியலை. சரி ஓகே மக்கள், இங்கே பாருங்கள் தேனியெல்லாம் பறக்குது. குழப்ப போனோம்னா கடிக்கும் சில வேலை. உங்களுக்கு நான் வந்து எடுத்து காட்டுறேன். கடிச்சிடாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஃப்ரேம் இருக்குது. இந்த நடுத்துண்டு வந்து ப்ரூட் செக்ஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஃப்ரேம்ஸ் இருக்குது. 1 2 இங்கிட்ட நிறைய ஃப்ரேம் இருக்குது. இங்கே பாருங்க தேனி வந்து ராட்டு கட்டிக்கிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சைடில் காட்ட போனேன்னா கடி வாங்கிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த சைடில் எடுத்து காட்டுறேன். ஓகே, மக்களே உங்களுக்கு வேணும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போ தான் ராட்டு கட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ராட்டு இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் குழப்பினோம்னா கட்டாயம் வந்து கடி வாங்கிட்டு தான் போவோம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு ஃப்ரேம் ஒதுக்கி காட்டுறேன். ஓகே,
இந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்கலை, இது எல்லாமே நம்ம வந்து செஞ்சது வீட்டில். ஸோ எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து இதோட நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள் வெளிச்சம் கூட வரும், எல்லாம் வெளியே கொஞ்சம் வர பார்க்குது. அதுக்கு ஒரு ஃப்ரேமை லேசாக ஒதுக்கிட்டு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், தேனி வந்து கீழே இறங்கி ஆட்டை கட்டியிருக்குது. இன்னொரு ஃப்ரேம் லேசாக ஒதுக்கி காட்டுறேன் பாருங்கள். ஓகே மக்களை, இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக பார்த்துக்கலாம். நடுவில் பழகு ஃபுல்லாகவே ஆட்டும். தேனி போகிற வர வழி, வெளியே இருந்து வரதெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் வந்து வரதெல்லாம் எனக்கு தான் வருது. இதுதான் என்ட்ரன்ஸ். சரி ஓகே மக்கள், இப்போ நம்ம வந்து இதை மூடிட்டு அப்படியே நம்ம போயிட்டு ஃப்ரேம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரேமை எடுத்து வைக்கும்போது நம்ம வந்து மெதுவாக தான் எடுத்து வைக்கணும், இல்லாட்டி போனால் ஒரு கொசு நசுங்கினாலும் கடி வாங்குறது நிச்சயம். ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம டைலை வச்சு மூடிடலாம். மூடும்போது நம்ம வந்து மெதுவாக தான் மூடணும். வெளியே பழக்கிற தேனி வந்து நசுங்குப்படாமல், நசுங்குப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக கடி வாங்கிடுவோம். ஓகே, ஓகே இதை மூடியாச்சு. இப்போ நம்ம வந்து தகரத்தை தூக்கி அதுக்கு மேலே வச்சிடலாம். இது இன்னும் ஒரு 2 கிழமை போகிற நேரம் நம்ம வச்சுருக்க ஃப்ரேமில் வந்து ராட்டு கட்ட தொடங்கிடும். இப்போக்கு வந்து நடுவில் பலகையில் தான் ராட்டு கட்டிக்கிட்டு இருக்குது. சரி, இன்னும் ஒரு 2 கிழமை நம்ம இப்படி வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்க ஃப்ரேமில் வந்து அது ராட்டு கட்டிடும். ஓகே, ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வாங்க போகலாம். போயிட்டு ஃப்ரேம் செய்கிறத வந்து பார்க்கலாம். மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பார்த்தீங்கன்னா மயில் கத்துற சத்தம் கேட்குது. ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம ஃபேன்சி ஆட்டுப்பட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சனன் இருக்குது, குட்டி போடு இருக்குது. அது போன முறை குட்டி போட்டு செத்து போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா பாருங்கள். குட்டி வந்து எப்படி இருக்குது, ஒரு தலையும் ஒரு குட்டியும் போட்டுருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஆடு தலையை வந்து குட்டியாக போட்டதை பார்த்துருப்பீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் நம்ம ஜமுனா கிட்டா என்ன செய்கிற இது, எனக்கு கொஞ்சத்தில் காட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா நம்மளோட ஜமுனா குட்டியெல்லாம் இருக்குது. ஜமுனா பொட்டை படுத்துருக்கு, அதோடு சேர்த்துங்கிட்டு ஜமுனா குட்டி ஒன்று இருக்குது. இங்கிட்டு மண் கலர் ஜமுனா குட்டி, மண் கலரும் வெள்ளை கலரும். அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட
நாய் கடிச்ச கெடா கொட்டி இருக்கு இல்லையா ஜமுனா அது இருக்குது. நீ பாருங்க. ஏய் என்ன செய்கிற? சரி, இந்த நாய் கடிச்ச வீடியோ நான் வந்து செப்பரேட்டாக எடுத்து போட்டிருக்கேன். என்ன மருந்து யூஸ் பண்ண எப்படி அதை குணமாக்கணும் அப்படின்ட்டு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம நாட்டு ஆடு பெருசு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாட்டு ஆடு கொட்டிட்டுருக்கு. ஸோ ஓகே மக்களே, நம்ம வாங்க அப்படியே போயிட்டு இப்போ நம்மளோட தேன் பெட்டிக்கு ஃப்ரேம் அடிக்கிற வேலையை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பிளேடை வந்து உயர்த்திக்கணும். அதுக்கு வந்து லொக்கர் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, பிளேடு வந்து உயர்த்தியாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பண்ணிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து கணக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் வந்து செட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஸோ ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 மில்லி எடுத்துருக்கேன். இந்த பிளேட் தொங்கலுக்கும் இந்த கம்பில் உள்ள தொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா 4 மில்லி இருக்குது. இங்கேயான சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 மில்லி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கம்பை நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பலகையை வந்து நமக்கு தேவையான மாதிரி வெட்டிக்கலாம். சைட் பாரை எங்களால் வச்சு வெட்டினோம்னா இந்த 4 இன்ச்சு துண்டு வந்து ஒதுங்கிடும். ஸோ 2 சைட்லேயும் 4 இன்ச்சு வரும்போது 8 இன்ச்சு வந்துடும். ஸோ பி ஸ்பேஸ் வந்து 8 இன்ச்சு. ஓகே, சாரி, நாட் 8 இன்ச்சு, 8 மில்லி, 4 மில்லி 8 மில்லி வந்துடும். ஓகே, வாங்க இப்போ வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம
பவரை கொடுத்துருவோம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 4 மில்லி வெட்டிட்டோம், பி ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்து இங்கே கத்தியில் வெட்டி இந்த துண்டு ஒதுக்கலாம். ஓகே, சரி இந்த அளவில் வந்து வெட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த துண்டு வந்து வெட்டி ஒதுக்கியாச்சு. இப்போ இந்த இங்கே கொஞ்சம் கரடு முருடாக இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து லேசாக சேவிக்கிடுவோம். ஓகே மக்களே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு சைடு. ஸோ அது மாதிரி அடுத்த சைடு நம்ம வந்து வெட்டிக்கணும், இந்த சைடும். ஸோ இந்த பலகையை நான் வந்து அடுத்த சைடு வெட்ட போகிறதில்ல, இன்னொரு கம்பு இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த சைடில் வந்து நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் துணி அடித்து ஃபுல்லாக வந்து மறைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் பெரிய ஃப்ரேம்னால 6 ஃப்ரேம் தான் வந்து கொடுக்க போகிறோம் இந்த பி ஹைவுக்கு. ஸோ இந்த சைடை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இது 6 வந்து நிறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு மறுக்க ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி தான் பண்ண போகிறேன். வாங்க வந்து இப்போ மற்ற கொண்டையும் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஆச்சுமா? அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் சொன்னோம் ஆச்சுமா. இப்போ தான் போணுச்சு, இப்போ தான் வேலை விட்டு வந்துச்சு. வந்துட்டு ஆடை கொண்டுட்டு போயிடுச்சு, காட்டில் கட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு. தேர் பார்க்க போனீங்களா? போகலையா? ஓ, மையம் தேருக்கு முதல்ல தேருக்கு பிறகு தானே? போகிறீங்களா?
ஸோ ஓகே மக்களே, ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கொஞ்சம் அளந்து நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ இருக்குது? ரைட், சரியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. சைடை வந்து வெட்டி ஒதுக்கிறோம் ரெண்டுலேயும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஃப்ரேம் வந்து நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம். இது வந்து டிவைடர் எடுக்கிறது. ஸோ அதை சுற்றி கொஞ்சம் உயரமாக எடுத்திருக்கேன். அது வந்து அடிக்கப்படுறதுக்கு. இது வந்து ஃப்ரேம் எடுக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுருக்கேன் தேனிக்கு வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு வரதுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இது செய்கிறது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, ஃப்ரேமெல்லாம் அடித்து முடிஞ்சு. இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே அடுத்த வீடியோவில் வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் 2 days கம்ப்ளீட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.